ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரசான நண்டு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, இஞ்சி, மிளகு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு நீளமா நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுக்க நண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா பிரட்டி விடுங்க. நான் இன்றைக்கி ஃப்ரை மாதிரி செய்தனால தேங்காய், வெங்காயம் எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா தேங்காய், வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சோன்னே இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிடும். சளி பிடிச்சிக்கவங்களாம் சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. இந்த மசாலா ரைஸில் போட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.